அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தம்மில் வைக்காமையே கேரமல் சேர்த்து ரவா கேக் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேரம்பேத்திக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எப்போ தருவான்னு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்போம். அடுத்து என்னம்மா இந்த தரேன், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தர வந்து தரேன். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேரம்பேத்திக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. 200 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். 200 கிராம் ரவைக்கு 25 ml அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. லேசான கலர் வருது பார்த்தீங்களா? இதோட எடுத்துடலாம். இதுக்கு மேலே வறுக்கக்கூடாது. நல்லா வறுபட்டுருச்சு ரவை. இதோட எடுத்துருவோம். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் ரவை எடுத்தோம். அதே அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கிறோம். சீனியை கொட்டணும். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். நெய் ஊற்றுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு கேரமல் ரெடி பண்ணிக்கிடுவோம். கேரமல் தயாரிக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே உருகி சீனி பூரா உருகி நமக்கு கலர் மாறி வரும். தேன் மாதிரி கலர் வந்தோடனே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சீனி உருகி கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது பார்த்தீங்களா? இந்த நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. தேன் கலர் வந்துருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கேரமலை கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தடுப்பில் 2 மடங்கு நம்ம எடுத்துக்கிற ரவை போல் 2 மடங்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து சிறுக சேர்த்துடலாம். இந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொதிக்கிற தண்ணி எடுத்து சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டிப்படாமல் கரையும். அது தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கேரமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். காய்ச்சின பசும்பால் அதை சேர்த்துக்கணும். நல்லா ஃபுல்லாக ஊற்றுருங்க. எல்லாத்தையும் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம், அதாவது அதிகம் உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு போடுங்க. ஏலக்காய் தூளையும் போடுங்கம்மா. கொஞ்சம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கிறேன். போடும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிக்கலாம். கொஞ்சம் சூடு வரட்டும். வந்தோடனே ரவையை சேர்த்தேன். நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நமக்கு பார்க்க தண்ணி மாதிரி தான் தெரியும். நல்லா வெந்து பார்த்தா கெட்டியாக வந்துடும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். ரவை வெந்து கொஞ்சம் கெட்டி கட்டி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே கிண்டணும். இல்லாட்டி கையில் பெருக்கும். மீடியமான ஃப்ளேம்லேயே கிண்டணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டி பட்டுருக்கு. அல்வா மாதிரி திரண்டு வரணும். சட்டியில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இப்போ சட்டியில் ஒட்டலையில் இன்னும் கொஞ்சம் திரண்டு வந்தோடனே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். இப்போ நல்லா திரண்டு சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி சட்டி எடுத்து பிரிஞ்சு வருதுல்ல, இதுதான் சரியான பக்குவம். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கப்பில் எடுத்து வச்சிடலாம். தேக்கு கப்பில் நெய் தடவி கொஞ்சம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் எடுத்து இதை சேர்த்துருவேன். ஒன்றும் இல்லைப்பா, இந்த கேக்கு செஞ்சுட்டேன். ஆன பிறகு சாப்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து கேக் கப்பில் சேர்த்துட்டேன். அது அந்த மாதிரி அடி தட்டையாக உள்ள கப்பை எடுத்து நல்லா ஒரே மாதிரி சமப்படுத்திடுவேன். கப்புலையும் லேசாக அடுப்படிக்கு நெய் தடவிட்டேன். நல்லா சமப்படுத்தி வச்சு அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு கப்பில் சாப்பிடுவோம். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறோம்.
கேக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு, அழகாக இருக்குது. இதுக்கு வந்து பால் வந்து 400 ml பாலை 200 ml அளவுக்கு வத்த வச்சு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு பால் டேஸ்ட்டாக கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரமல் ஃப்ளவரோட, நெய் வாசனையோட, பால் டேஸ்ட்டோட இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேரன் பேத்தி வெளியில் போயிருக்காங்க, அவங்க வந்தோன்னே தான் கட் பண்ணி கொடுக்கணும். முழுசாக பார்த்து கட் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்முடைய தொண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினா இன்னொரு புது வகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.